கர்ணன் மற்றும் துரோணர். கங்கை நதியில் விடப்பட்ட குழந்தை அதிர்தனால் கண்டெடுக்கப்பட்டான். அதிர்தன் அரச தேரோட்டி ஆவார். அதிர்தனும் அவரது மனைவி ராதாவும் அக்குழந்தைக்கு கர்ணன் என பெயர் சுட்டி தங்களின் சொந்த மகனாக வளர்த்தனர். அனைவரும் கர்ணனை ராதையன் என்று அழைத்தனர். கர்ணன் தன் பெற்றோர்கள் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு, மரியாதை மற்றும் பாசத்தை வைத்திருந்தான். கர்ணன் அவர்களின் மகனாக தனது கடமைகளை விருப்பத்துடன் செய்து வந்தான். கர்ணன் அனைவரிடம் பாசமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்வான். கர்ணனுக்கு ஒரு பாண்டவர்களிடமும் ஒரு கௌரவர்களிடமும் நட்பு ஏற்பட்டது. கர்ணனுக்கு சிறு வயதில் இருந்தே வில்வித்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. இதனால் கர்ணன் தனக்கு ஏற்றவாறு ஒரு வில்லை செய்து கற்றுக்கொண்டு வந்தான். அதிர்தனும் அவனின் மனைவி ராதாவும் சூத்திரர்கள் வில்லை பயன்படுத்தக்கூடாது, சத்திரியர்களுக்கு மட்டுமே அந்த உரிமை உள்ளது என கூறி எவ்வளவோ தடுக்க முயன்றனர். ஆனால் கர்ணன் தந்தையே சத்தியர்கள் மட்டும்தான் அனைத்து கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என உலக நீதி உள்ளதா, சூத்திரர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாதா என கேட்டான். இவ்வாறு கேட்ட தன் மகனுக்கு எப்படி பதில் செல்வது என தெரியாமல் திகைத்து நின்றான். அதிர்தன் கர்ணன் ஒரு சூத்திரர்களுக்கு ஒரு சமுதாயத்தில் சம உரிமை உண்டு என்று போராட ஆரம்பித்தான். ஆனால் கர்ணன் வில்வித்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருந்தான். ஒரு துரோணர் அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு வில்வித்தைகளை கற்றுக் கொடுக்க சம்மதித்தார். அதன் பின் இளவரசர்கள் அனைவரும் கலைகளையும் வித்தைகளையும் கற்க சென்றனர். துரோணர், எனக்கு மாணவர்கள் 106 பேர் என்றார் பீஷ்மர். ஒரு துரோணரை இளவரசர்கள் மொத்தம் ஒரு 105 பேர் தானே என கேட்டார். ஒரு துரோணரோ, எனது மகன் அசுத்தமானும் இருக்கிறான் என்றார். துரோணர் கலைகளை கற்றுக் கொடுக்கும் முன் மாணவர்கள் அனைவரிடமும், உங்கள் கல்வி முடிந்தவுடன் எனக்கு குரு தட்சணையாக நீங்கள் பாஞ்சால தேசத்தை தர வேண்டும் என்றார். துரோணரோ இவ்வாறு கூறியதும் மாணவர்கள் சிறிதும் மௌனமாக இருந்தனர். அப்பொழுது அர்ஜுனன், குருவே, உங்களுக்கு பாஞ்சால தேசத்தை தருகிறேன் என கூறினான். இவ்வாறு அர்ஜுனன் அனைவர் முன்பு கூறியதால் துரோணர் அர்ஜுனை பார்த்து ஈர்க்கப்பட்டான். ஒரு துரோணர் அனைவருக்கும் கலைகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இதில் அர்ஜுன் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு கற்றான். இதை பார்த்த துரோணர் அர்ஜுனின் மேல் தனி கவனம் செலுத்தினார். துரோணர் அர்ஜுனுக்கு அதிக கவனம் செலுத்துவதை பார்த்த துரியோதனுக்கு பாண்டவர்கள் மேல் கோபம் இன்னும் அதிகமானது. ஒரு நாள் அசுத்தமான் தன் தந்தை துரோணரிடம், தந்தையே, தாங்கள் என்னை காட்டிலும் அர்ஜுன் மேல் அதிக கவனம் கொள்வது ஏன் என கேட்டான். துரோணர், மகனே, இதற்கான காரணத்தை நீ விரைவில் தெரிந்து கொள்வாய் என கூறிவிட்டு கங்கை நதி கரைக்கு சென்றார். நதியில் கை கால்களை அலம்பிக் கொண்டிருந்த ஒரு துரோணரின் காலை முதலே கல்வி கொண்டது. ஒரு துரோணர் வழியால் அலறினார். ஒரு துரோணரின் அலறு சத்தத்தை கேட்ட மாணவர்கள் ஓடி வந்து பார்த்தனர். ஒரு குருவின் இந்த நிலைமையை கண்டு மாணவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றனர். அசுத்தமானன் தந்தையை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது தெரியாமல் நின்று பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது அர்ஜுனன் ஒரு முதலையை நோக்கி ஒரு அம்பை எய்தினான். முதலை வலி தாங்க முடியாமல் ஒரு துரோணரின் காலை விட்டு சென்று விட்டது. அர்ஜுனன் இச்செயலை ஒரு துரோணர் மிகவும் பாராட்டினார். அதன் பிறகு அஸ்வத்தமானை அழைத்து, மகனே, அர்ஜுனன் மேல் அதிக கவனம் செலுத்துவது எதற்காக என்று கேட்டாயா? அதற்கான பதில் இப்போது புரிகிறதா என்றார். மாணவர்கள் கலைகள் அனைத்தையும் சிரத்தையுடன் கற்றுக்கொண்டு வந்தனர். மாணவர்களின் திறனை சோதிக்க விரும்பிய துரோணர் அவர்களுக்கு ஒரு பரீட்சையை வைத்தார். யுதியிடம் ஒரு வில்லை கொடுத்து தொலைவில் உள்ள மரத்தை காண்பித்து அதில் என்ன தெரிகிறது என கேட்டார். யுதிஷ்டிரன், குருவே, எனக்கு ஒரு பறவை தெரிகிறது என்றான். துரோணர் மறுபடியும் கேட்டார். யுதிஷ்டர் மறுபடியும் பறவை தெரிகிறது என்றான். ஒரு துரோணர் மறுபடியும் கேட்க யுதிஷ்டிரன் இதே பதிலை கூறினான். இதனால் எரிச்சி அடைந்த துரோணர் வில்லை வேறொரு மாணவரிடம் கொடுத்தார். அவனும் மரத்தில் பறவை மட்டுமே தெரிவதாக கூறினான்.
ஒரு துரோதனை ஒரு முதற்கொண்டு அனைவரும் இவ்வாறாக கூறினார். கடைசியில் வில்லை அர்ஜுனிடம் கொடுத்தார். அர்ஜுனன், எனக்கு அம்மரத்தில் உள்ள பறவையின் கண் தெரிகிறது என்றான். துரோணர் அதை நோக்கி உனது பானத்தை தொடுக்கவும் என்றார். அர்ஜுனும் அவ்வாறே பானத்தை ஏவினான். துரோணர் அர்ஜுனின் திறமை மிகவும் பாராட்டினார். துரோணர், அர்ஜுனன், நான் உனக்கு வீழ்வித்தையின் அனைத்து நுணுக்கங்களையும் கற்று தருவேன். உன்னை காட்டிலும் சிறந்த வீரர் இவ்வுலகில் எவரும் இருக்க மாட்டார்கள் என கூறினார். இதை கேட்டு அர்ஜுனன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். துரோணர் சரத்வான் என்பவர் கடுமையான தவங்களை செய்து பலவிதமான அஸ்திரங்களையும் ஏவும் பயிற்சியை பெற்றாருங்க. ஒரு முறை சரத்வான் தவம் செய்து கொண்டிருந்த போது இந்திரன் அவரின் தவ வலிமையை கண்டு பிரமித்தாருங்க. அவருடைய தவத்தை கலைப்பதற்காக அப்சரஸ் என்னும் பெண்ணை அனுப்பினாருங்க. அப்சரஸ் சரத்வான் முன் தோன்றி நடனம் ஆடினார். அப்சரஸ் நடனத்தால் சரத்வான் தவநிலையை கலைந்து கண் விழித்தார். அப்சரஸ் அழகில் சரத்வான் மயக்கம் கொண்டார். அதன் பிறகு சரத்வான் தவத்தை கலைத்து அவளுடன் வாழ்ந்தார். அவர்களுக்கு ஆணும் பெண்ணுமான 2 குழந்தைகள் பிறந்தன. குழந்தைகள் பிறந்த பின் சரத்வான் மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார். அதன் பிறகு அப்சரஸும் விண்ணுலகம் சென்றார். ஆணும் பெண்ணும் ஆகிய 2 குழந்தைகளும் வனத்தில் வேறு விலங்குகளால் வளர்க்கப்பட்டன. ஒருமுறை சந்தனு மன்னன் வனத்திற்கு வேட்டையாட வந்தான். அங்கு 2 குழந்தைகளும் விளையாடி கொண்டிருப்பதை பார்த்த மன்னன் அவர்களை அரண்மனைக்கு அழைத்து வந்து கிருபி என்று பெயரிட்டு வளர்த்தார். பல வருடங்களுக்கு பின்னர் சரத்வான் தம் குழந்தைகள் இருக்கும் இடத்தை தவ வலிமையால் அறிந்து அஸ்தினாபுரம் வந்தார். தாம் கற்றறிந்த கல்வி செல்வங்களை எல்லாம் கிருபருக்கு கற்றுத்தந்தார். பரத்வாஜர் என்ற அந்தணரின் மகன் துரோணர் பரத்வாஜரின் ஒரு நண்பராகிய பாஞ்சால தேசத்து அரசனின் மகன் துருபதன். இவர்கள் இருவரும் ஆசிரமத்தில் குருகுல கல்வி பயின்று வந்தனர். துரோணர் வேத சாஸ்திரங்களையும் அஸ்திர பயிற்சிகளில் நன்கு கற்றார். துருபதன் அஸ்திர பயிற்சியை கற்று வந்தான். இருவரும் சிறு வயதில் நெருங்கிய ஒரு நண்பர்களாக இருந்து வந்தனர். அவர்களின் படிப்பு பயிற்சியை முடித்து அனைவரும் ஆசிரமத்தை விட்டு புறப்படும் நேரம் வந்தது. துருபதன் தன் நண்பனாகிய துரோணரை விட்டு பிரிவதை எண்ணி மிகவும் வருத்தம் கொண்டான். துருபதன், துரோணா, நான் பாஞ்சால நாட்டின் மன்னராக பட்டம் சூட்டியதும் எனது ராஜ்யத்தில் பாதியை உனக்கு தருகிறேன் என்று கூறினான். இதை கேட்ட துரோணரின் நெஞ்சம் நெகிழ்ந்து போனது. அதன் பிறகு இருவரும் அவர்கள் இருப்பிடத்திற்கு சென்றனர். அந்தணரான துரோணர் கிருபாச்சாரியாரின் ஒரு சகோதரியான கிருபியை மணந்தார். அவர்களுக்கு அஸ்வத்மான் என்ற மகன் பிறந்தான். மனைவியும் மகனையும் நல்லபடியாக வாழ வைக்க அவருக்கு செல்லும் தேவையாக இருந்தது. அப்போது பரசுராமர் தன்னுடைய செல்லும் அனைத்தையும் அந்தணர்களுக்கு தானம் அளித்து விட்டு துருவம் மேற்கொள்ள செல்வதாக ஒரு துரோணருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அவர் பரசுராமரை சந்திக்க சென்றார். துரோணர் செல்லும் முன்பாகவே தன்னுடைய செல்வம் அனைத்தையும் அந்தணர்களுக்கு வழங்கி முடித்திருந்தார் பரசுராமர். துரோணர் தன்னிடம் வந்து நிற்பதை கண்ட பரசுராமர், நான் அனைத்தையும் தானம் அளித்து விட்டேன். என்னிடம் இப்போது இருப்பது என் உயிரும் நான் கற்ற அஸ்திர சாஸ்திரங்களையும் நான் என்றார். துரோணர், சுவாமி, செல்வம் போனால் என்ன, தங்களிடம் உள்ள அஸ்திர சாஸ்திரங்களை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்றார். பரசுராமரும் தன்னுடைய வித்தைகள் அனைத்தையும் ஒரு துரோணருக்கு கற்றுக் கொடுத்தார். அஸ்திரங்களையும் கற்ற துரோணர் வீடு திரும்ப நேரம் வந்தது. அப்பொழுது தான் அவருக்கு செல்வம் வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்பொழுதுதான் ஒரு துரோணருக்கு துருபதன் நினைவு வந்தது. ஒரு நண்பனை காண பாஞ்சால நாட்டிற்கு சென்றான். துருபதனை சந்தித்ததும் சிறு வயதில் கொடுத்த வாக்குறுதியை நினைவுபடுத்தினார். துருபதன், அந்தணரே, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நானோ பாஞ்சாலத்தின் மன்னன், நீரோ பஞ்சத்தில் இருந்து மீள்வதற்காக போராடப்படுவர். நான் உங்களின் நண்பனா?
உமக்கு யாசகம் வேண்டுமென்றால் அதை என்னிடம் நேராகவே கேட்கலாம். நான் உன் நண்பன் என்று கூறி கேட்க வேண்டாம் என்றான். துருபதன் கூறிய இந்த சொற்கள் ஒரு துரோணரின் மனதில் அம்பாக குத்தியது. மிகுந்த அவமானமும் தலை குனியும் துரோணருக்கு ஏற்பட்டது. கோபம் கொண்ட துரோணர், அரசே, ஒரு நாள் நான் உங்களுக்கு இணையாக வருவேன். நீர் எமக்கு கொடுப்பதாக சொன்ன நாட்டையும் பெறுவேன் என கூறிவிட்டு அங்கிருந்து அஸ்தினாபுரம் சென்றார். அஸ்தினாபுரத்தின் இளவரசர்கள் நகரின் வெளியே விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களின் பந்து தருமரின் மாதிரமும் கிணற்றில் விழுந்து விட்டது. இளவரசர்கள் அதை எடுக்க எவ்வளவு முயற்சி செய்தும் அதை எடுக்க முடியாமல் கவலை அடைந்தனர். அப்பொழுது அந்த வழியாக வந்த துரோணர் அவர்களுக்கு உதவ நினைத்தார். பின் தன் புத்திசாலியான செயலினால் பந்தையும் ஒரு அம்பை கொண்டு மோதிரத்தை எடுத்து கொடுத்தார். துரோணரின் செயலை கண்டு இளவரசர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர். பிறகு அனைவரும் பீஷ்மரிடம் சென்று நடந்தவற்றை கூறினர். பீஷ்மரும் வில்வித்தை கற்றுக் கொடுக்க சிறந்த பயிற்சியாளரை தேடிக்கொண்டிருந்தார். இளவரசர்கள் இவ்வாறு கூறியதால் துரோணரை அழைத்து பேசினார். துரோணர் தனக்கு நேர்ந்த அவமானத்தை பற்றி கூறினார். பீஷ்மர், அந்தனரே, நீ அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு குருகுல பயிற்சியை கொடுக்க வேண்டும். உனக்கு தேவையான அனைத்தும் உன் வீடு வந்து சேரும். நீர் தான் எங்கள் இளவரசர்களின் குருகுல தலைவர். இங்கு உனக்கு அனைத்து உரிமையும் கிடைக்கும் என்றார். துரோணர் கேட்கும் குரு தட்சணை. அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கும் துரோணர் முன் கர்ணன் பணிவாக நின்றான். குருவே, என் பெயர் கர்ணன். நான் சூத்திர புத்திரன். நான் தங்களிடம் வில்வித்தையை கற்க வந்துள்ளேன் என கூறினான். ஒரு துரோணர், சூத்திர புத்திரனான உனக்கு நான் வில்வித்தை கற்றுத் தருவதா? நான் ஒருபோதும் சூத்திரர்களுக்கு எந்த கலைகளையும் கற்றுத் தருவதில்லை. அதனால் நீ இங்கிருந்து செல்லலாம் என்றார். துரோணரின் பதில் கர்ணனுக்கு மிகவும் ஏமாற்றத்தை கொடுத்தது. இதனால் கோபமடைந்த கர்ணன், குருவை, தாங்கள் சூத்திர புத்திரருக்கு கலைகளை கற்று தருமாட்டீர்கள் என்றால் எவ்வாறு அந்தனரான தங்கள் புதல்வனுக்கு கற்றுக்கொள்ளலாம் என கேட்டான். ஒரு துரோணர், அவன் எனது மகன். எனக்கு தெரிந்த அஸ்திரங்களை அவனுக்கு நான் கற்றுக் கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்றார். மிகுந்த கோபம் கொண்ட கர்ணன், துரோணர் அவர்களை நான் உங்களை காட்டிலும் தலைச்சிறந்த குருவரிடம் அஸ்திரங்களை கற்று உங்களுக்கு பலமாக இருக்கும் அர்ஜுனை காட்டிலும் ஒரு சிறந்தனாக ஒரு திகழ்வேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். அதன் பின் ஒரு வீட்டிற்கு திரும்பிய கர்ணன் இங்கு நடந்தவற்றை மிகவும் கவலையுடன் கூறினான். நான் உலகில் தலைச்சிறந்த குருவை தேர்ந்தெடுத்து அவர்களிடம் நான் அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவனின் தாய் ராதா, கர்ணன் ஒரு பீஷ்மர் அஸ்திர சாஸ்திரங்களில் ஒரு தலைச்சிறந்த குருவான பரசுராமிடம் கற்றுக்கொண்டார் என்றார். கர்ணன், அவர்தான் தலைச்சிறந்த குரு என்றால் நான் அவரிடமே சென்று கற்றுக்கொள்கிறேன் என கூறி அவர்களிடமிருந்து விடைபெற்று பரசுராமரை தேடி சென்றான். சில வருடங்கள் கழிந்தது. அஸ்தினாபுரத்திற்கு அருகில் மகத நாட்டைச் சேர்ந்த ஏகலைவன் என்ற ஒரு வேடன் இருந்தான். அவன் வில்வித்தையில் சிறந்தனாக வர வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருந்தான். அதனால் வில்வித்தை கற்றுக் கொடுப்பவர்கள் சிறந்த குரு துரோணர் தான் என்பதை அறிந்து கொண்ட ஏகலைவன் துரோணரிடம் சென்று தனக்கு வில்வித்தை கற்று தரும்படி வேண்டினான். அதற்கு துரோணர், சத்திரியர்களுக்கு மட்டும் தான் நான் கற்றுக் கொடுப்பேன் என்பதை வெளிப்படையாக கூறாமல், உனக்கு என்னால் வில்வித்தை கற்றுத்தர முடியாது என்று சொல்லி மறுத்துவிட்டார். வில்வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருந்த ஏகலைவனுக்கு துரோணரின் பதில் ஏமாற்றத்தை கொடுத்தது. இருப்பினும் மீண்டும் ஏகலைவன் துரோணரிடம், நான் எப்படி வில்வித்தை கற்றுக்கொள்வது என்று கேட்டான். உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் நீ எங்கிருந்தாலும் கற்றுக்கொள்வாய் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஒரு துரோணர் சொன்ன வார்த்தைகளை மனதில் வைத்து கொண்டு தன் இருப்பிடத்திற்கு சென்ற துரோணரை போல ஒரு சிலையை செய்து அந்த சிலையே தன்னுடைய குருவாக எண்ணி பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். ஒரு நாள் பாண்டவர்கள் வேட்டையாட காட்டிற்கு சென்றனர். அவர்களுக்கு ஒரு நாயை அழைத்து சென்றனர். அன்று ஏகலைவன் துரோணரின் சிலை முன்பு வில்வித்தை கற்றுக்கொண்டிருந்த பொழுது நாய் ஒன்று குறைக்கும் சப்தம் கேட்டு ஏகலைவனின் ஒரு கவனம் சிதறியது. உடனே ஏகலைவன் நாய் குறைக்கும் சப்தம்
வரும் திசையை நோக்கி அம்பை எய்தான். அம்புகள் எல்லாம் நாயின் வாயை சுற்றி தைத்து குறைக்க முடியாதபடி செய்தது. ஏகலைவன் எய்த அவர் அம்புகளுடன் அந்த நாய் அர்ஜுனிடம் சென்றது. அம்புகளால் நாயின் வாய் தைக்கப்பட்டிருப்பதை பார்த்த அர்ஜுனன் ஆச்சரியமடைந்தான். வில்வித்தில் இவ்வளவு கலை நுணுக்கங்கள் அறிந்தவர் எவரனும் இருக்க வேண்டும் என நினைத்தான். அர்ஜுனன் அந்த நாயை அழைத்து கொண்டு சென்று துரோணரிடம் காட்டி, தாங்கள் என்னை உலகிலேயே வில்வித்தையில் மிகச்சிறந்த வீரனாக ஆக்குவேன் என்று கூறினார்கள். ஆனால் இந்த நாயின் மீது அம்பை எய்தவன் என்னை விடவும் வில்வித்தையில் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று கூறினான். அர்ஜுனன் கூறியதை கேட்ட துரோணர் அதிர்ச்சியும் குழப்பமும் கலைந்தார். பிறகு துரோணர் அர்ஜுனை அழைத்து கொண்டு ஏகலைவன் இருக்கும் இடத்திற்கு சென்றார். ஏகலைவனின் இருப்பிடத்தில் துரோணரை போலவே ஒரு சிலை இருப்பதை கண்டார். அந்த சிலைக்கு எதிரே ஏகலைவன் வில்லுடன் நின்று கொண்டிருந்தான். துரோணரை பார்த்த ஏகலைவன் துரோணரின் காலில் விழுந்து வணங்கினான். அர்ஜுன் அழைத்து வந்த நாயை காண்பித்து, உனக்கு வில்வித்தையை கற்று தந்தது யார் என்ற கோபத்துடன் கேட்டார். அதற்கு ஏகலைவன், நீங்கள் தான். ஆனால் நீங்கள் நேரில் வந்து எனக்கு கற்று தரவில்லை. நீங்கள் ஆசி வழங்கி என்னுள் இருந்த கற்று தந்தீர்கள் என்றான். ஏகலைவன் கூறியதை கேட்ட துரோணருக்கு, உலகிலேயே அர்ஜுனின் சிறந்த வில் வீரனாக ஆக்குவேன் என்று நான் தான் கூறியது நினைவுக்கு வந்தது. உடனே துரோணர் ஏகலைவனை பார்த்து, என்னை நீ குருவாக நினைத்ததால் நீ எனக்கு சீரன் ஆகிவிட்டாய். என்னால் வில்வத்தை கற்றுக்கொண்டதால் தனக்கு ஒரு தட்சணை குரு தர வேண்டும் என்றார். அதற்கு ஏகலைவன், நீங்கள் எதை கற்றாலும் அதை தருகிறேன் என்றான். துரோணர் தன் மனதிற்கு அர்ஜுனன் மிக சிறந்த வில் வீரனாக வர வேண்டும் என்றால் ஏகலைவன் வில் தொடக்கூடாது. ஏகலைவன் வில்லை தொடாமல் இருப்பதற்கு என்ன செய்வது என்று ஒரு கணம் யோசித்தார். ஒருவன் வில்வித்தையில் பயிற்சி பெற வேண்டுமென்றால் அவரது பெருவிரல் தான் மிகவும் முக்கியமானது. ஆகையால் ஏகலைவனின் பெருவிரலை கேட்போம் என யோசித்து முடிவு செய்தார். பிறகு துரோணர் ஏகலைவனை நோக்கி, எனக்கு ஒரு குரு தட்சணையாக உனது வலது கை கட்டை விரலை தா என்று கேட்டார். உடனே ஏகலைவன் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் கத்தியை எடுத்து தனது வலது கையை கட்டை விரலை வெட்டி எடுத்து துரோணரிடம் கொடுத்தான். ஏகலைவனின் செயலை பார்த்து கொண்டிருந்த அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்தான். பரசுராமரிடம் வில்வித்தை கற்கும் கர்ணன் துரோணர் மறுத்துவிட்ட பிறகு கர்ணன் பரசுராமரை தேடி சென்றான். பரசுராமுக்கு சத்திரியர்களுக்கும் ஆகாது என்பதை தெரிந்து கொண்ட கர்ணன் பரசுராமரிடம் தான் ஒரு பிராமணன் என்று அறிமுகம் செய்து கொண்டான். பரசுராமர் கர்ணனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்க சம்மதித்தார். கர்ணன் குருவுக்கு செய்த சேவையை அவர் மேல் கொண்டிருந்த பக்தியும் பயிற்சியின் மேல் அவன் கொண்டிருந்த ஆர்வம் பரசுராமருக்கு பெருமகிழ்ச்சியை அளித்தது. தன்னிடம் சீரனாக சேர்ந்த கர்ணன் தகுந்த முறை பயிற்சியை வழங்கினார் பரசுராமர். பரசுராமரிடம் பிரம்மாஸ்திர பிரயோகம் முதல் அனைத்து கலைகளையும் கற்றுத் தேர்ந்தான். கர்ணன் ஒரு சமயம் பரமாசுரனிடம் வில் வித்தையை பயின்று வந்த காலத்தில் கர்ணன் எய்திய அன்பு தவறுதலாக ஒரு பிராமணனின் பசுவின் மேல் பட்டது. அந்த பசுவை நம்பி வாழ்ந்து வந்த பிராமணன் கர்ணனிடம், ஒன்று அறியாத என்னுடைய பசு எவ்வாறு உன்னால் துன்பம் அடைந்ததோ அப்படியே உனக்கு தக்க நேரத்தில் உதவி கிட்டாமல் துன்பம் அடைவாய் என சபித்தார். ஒரு நாள் பரசுராமரின் ஆசிரமத்தில் பயிற்சி முடிந்தது. ஒரு மரத்தடியில் பரசுராமர் கண்ணின் மொழி மீது தலை வைத்து உறங்கி கொண்டிருந்தார். அந்த இடத்திற்கு ராஜச வண்டு ஒன்று கர்ணனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. கர்ணன் அவ்வண்டு எவ்வளவு துரத்தையும் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. ஒரு வண்டு கர்ணனின் தொடை மீது வந்து அமர்ந்ததும் கர்ணனின் ஒரு தொடையை துளைத்தது. வண்டு துளைக்க ரத்தம் பெருக்கெடுத்து ஓடின. வந்த போதிலும் கர்ணன் தனது குருவாகிய பரசுராமரின் உறக்கம் கலைந்து விடுமே என்று அஞ்சி அசையாமல் வலியை பொறுத்து கொண்டான். கர்ணனின் தொடையில் இருந்த வழிந்தோடிய ரத்தம் பரசுராமரின் முகத்தில் பட்டு பரசுராமரின் தூக்கம் கலைந்தது. கண் விழித்தார். கர்ணனின் தொடையில் இருந்த விழிந்தோடுகின்ற ரத்தத்தை பார்த்து ஆச்சரியமடைந்தார். கர்ணனின் தொடையை தொலைத்து கொண்டிருந்த வண்டை பார்த்தார். பரசுராமர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அந்த வண்டாக வந்திருப்பவன் ஒரு அரசன் என்பதை சாப விமோசனத்துக்காக
காத்திருப்பதையும் அறிந்து கொண்டார். பரசுராமர் அந்த வண்டை பார்த்த உடனே வண்டுக்கு சாப விமோசனம் கிடைத்தது. அதன் பின் பரசுராமர் கர்ணனை பார்த்தார். கர்ணா, தொடையில் இருந்த வண்டு இவ்வளவு பெரிய துளையை போட்டும் வலியை பொறுத்து கொண்டு இருக்க குரு சத்திரியனால் தான் முடியும். ஒரு அந்த நாள் வலியை பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது. யார் நீ என்று கேட்டார். உடனே கர்ணன், தங்களிடம் கலைகளை கற்றுக்கொள்ளவே அந்தணன் என பொய் உரைத்தேன் என கூறினான். பரசுராமர், அந்தணன் அல்லாத வேறொருவனுக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து விட்டோமே என மிகவும் கோபம் கொண்டார். என்னிடம் ஒரு அந்தணன் என்று பொய் சொல்லி வித்தை கற்ற உனக்கு கற்ற வித்தை உரிய காலத்தில் படிக்காது என்ற பிரமாசிரத்தை ஒரு பிரயோகிக்கையில் அது உனக்கு மறந்து போகும். எனவே இவ்வுலகிலேயே உனக்கு நிகரான வீரர்கள் எவரும் கிடையாது. ஆனால் அதன் முழு பலனும் கர்ணா உனக்கு கிடைக்காது எனவும் சபித்தார். அதன் பிறகு கர்ணன் பரசுராமரிடம் இருந்து விடைபெற்று அஸ்தினாபுரத்திற்கு வந்தான். அஸ்தினாபுரத்தில் இளவரசர்கள் வேறு வெகு சீக்கிரத்திலேயே தருமன் ஈட்டி எறிவதிலும், அர்ஜுன் வில்வித்தையிலும், பீமன் துரியோதனும், துச்சாதனனும் கதை சுழற்றுவதிலும், ஒரு நகுலன் ஒரு சகாதேவன் இருவரும் வாழ்வீச்சிலும் தேர்ந்தன. இளவரசர்களின் பயிற்சிகளை சோதிக்க விரும்பிய துரோணர் அவர்களுக்கு போட்டியை அறிவித்தார். பீஷ்மரும் இளவரசர்களும் எவ்வாறு பயிற்சிகளை கற்றுள்ளன என்பதை அறிய விரும்பினார். இவர்களுக்கு அனைவரும் மத்தியிலும் போட்டி நடைபெற்ற முடிவு செய்தார். போட்டிக்கான களத்தில் அஸ்தினாபுரத்தில் உள்ள அனைவரும் மக்களும் இளவரசர்களின் திறமை காண அங்கு கூடினர். இளவரசர்கள் தங்கள் திறமையை வெளிக்காட்டுதல். துரோணர், மன்னா, தங்கள் மகன்கள் கல்வியை முடித்து விட்டனர். அவர்கள் கற்ற கல்வியை தங்கள் முன்பு காண்பிக்க விரும்புகின்றனர். நீங்கள் அனுமதித்தால் அவர்கள் தங்கள் கலைகளை இங்கே காண்பிப்பார்கள் என்றார். துரோணரை, எங்கள் மகனுக்கு சிறப்பான கல்வியை அளித்ததற்கு நன்றி. அவர்களின் திறமைகளை காண நாங்களும் ஆவலாக இருக்கின்றோம். ஆனால் என்னால் தான் பார்க்க இயலாது என வருத்தத்துடன் கூறினார். இளவரசர்கள் தங்கள் கருவிகளுடன் உள் நுழைந்தனர். மக்கள் அனைவரும் இளவரசர்களை கண்டு ஆரவாரம் செய்தனர். இளவரசர்கள் தங்கள் வாள்களை கேடயங்களையும் எடுத்துக்கொண்டு ஆயுதங்களுடன் போட்டியிட ஆயுதமாக இருந்தனர். போட்டி தொடங்கியது. முதலில் துரியோதனனும் பீமனும் கையில் கதைகளை எடுத்துக்கொண்டு களத்தில் இறங்கினர். இருவரும் பலம் கொண்டு தங்களின் சக்திகளை ஒன்றாக திரட்டி மோதினர். இரு யானைகள் போல் இருவரும் மோதிக்கொண்டனர். இருவரும் மோதிக்கொள்வதை வீதூரர் மன்னர் திருதராஷ்டிரருக்கு காந்தாரிக்கும் எடுத்துரைத்துக் கொண்டு இருந்தார். இருவருமே தங்களது பலத்தை இழக்காமல் சமமாக சண்டையிட்டனர். இருவரில் வெல்ல போகிறவர்கள் யார் என்பது அறிய மக்கள் ஆவலுடன் இருந்தனர். துரோணர் தனது மகன் அஸ்வத்தமானை அழைத்து ஒரு துரோதனையும் பீமனையும் தடுத்து நிறுத்தின என்றார். துரோதனையும் பீமனையும் துரோணரின் மகன் அஸ்வத்தமான் தடுத்து நிறுத்தினான். துரோணர் அரங்கத்தினுள் நுழைந்து, என் மகனிடம் வைத்திருக்கும் அன்பு போன்றே அனைத்து ஆயுதங்களிலும் ஒரு நிபுணன், இந்திரனின் மைந்தன், இந்திரனின் தம்பியான இவர் விஷ்ணுவிற்கு ஒப்பான அர்ஜுனனை பாருங்கள். அரங்கினுள் இருந்த மொத்த கூட்டம் அர்ஜுனை கண்டதும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். இவன் குந்தியின் நேர்த்தியான மகன், பாண்டவர்களில் மூன்றாம் மகன், பெரும் பலம் வாய்ந்த இந்திரனின் மகன், ஒரு குருகுலத்தையே காக்கப் போகின்றவன் என்றார். திருதராஷ்டிரரின் விருதினிடம் ஏன் எப்படி திடீரென கூச்சல் எழுகிறது என்று கேட்டார். விதுரர், பாண்டு மற்றும் குந்தியின் மகனான அர்ஜுனன் தனது கவசங்களை அணிந்து கொண்டு அரங்கினுள் நுழைந்திருக்கிறான். அதனால்தான் பெரும் கூச்சல் எழுகிறது என்றார். இப்போட்டியை காண கர்ணனும் வந்திருந்தான். பாண்டவர்களும் கௌரவர்களும் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டின. இறுதியாக அர்ஜுனனும் துரோதனும் போட்டியிட்டன. அர்ஜுனன் ஏவிய அம்பு துரோதனை வீழ்த்தியது. இதில் துரியோதனன் தோல்வி அடைந்தான். இறுதியாக அர்ஜுனன் வெற்றி பெற்றான் என பீஷ்மர் அறிவித்தார்.
அதன் பிறகு அர்ஜுனனை வீழ்த்த எவரேனும் இருந்தால் இங்கு போட்டியிடலாம் என கூறினார். அர்ஜுனன் எதிர்த்து போட்டியிட யாரும் அங்கு முன் வரவில்லை. அப்பொழுது கர்ணன் ஒரு அம்பை களத்தில் எய்தினான். அம்பில் பரசுராமரின் முத்திரை பதித்து இருந்தது. இதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்பொழுது கர்ணன் அனைவர் முன்னிலையிலும் அங்கு வந்தான். கர்ணன் துரோணரை பார்த்து, தாங்கள் உங்கள் சீடர்களுக்கு நன்றாகவே கலைகளை கற்றுக் கொடுத்தீர்கள். இவர்களை காட்டிலும் நான் மிக்க வலிமையானவன். அதனால் நான் அர்ஜுனை எதிர்த்து போட்டியிடுகிறேன் என்றான். பீஷ்மர், ஒரு சூத்திரனான உனக்கு இவ்வளவு தைரியமா? நீ அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுடன் போட்டியிட விரும்புகிறாயா? இங்கு போட்டியிட சூத்திரர்களுக்கு அழைப்பு விடவில்லை, கொஞ்சம் சத்திரர்களுக்கு மட்டுமே விடுக்கப்பட்டது என்றான். கர்ணன், பீஷ்மர் அவர்களே, நீங்கள் சத்திரர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுவித்ததாக கூறியுள்ளையே, அனைவர் மத்தியிலும் கூறியதால் நான் வந்துள்ளேன் என்றான். பீஷ்மர் மக்களை பார்த்து, அஸ்தினாபுரத்தின் மக்களே, ஒரு சூத்திரன் சத்திரர்களுடன் போரிடுவதா என கேட்டார். மக்கள் அனைவரும் ஒருமித்தமாக போட்டியிடக்கூடாது என கூச்சலிட்டனர். இதனால் கர்ணன் போட்டியில் கொஞ்சம் தகுதியற்றவனாக நின்றான். இதை பார்த்து கொண்டிருந்த துரியோதனன் பாண்டவர்களை பழிவாங்க எண்ணி இந்த சூழ்நிலையை சாதகமாக்க நினைத்தான். அங்க நாட்டின் மன்னனாகும் கர்ணன் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா, நாம் இருவரும் நேருக்கு நேர் நின்று போட்டியிடுவோம். இப்போட்டியில் யார் வெற்றி பெறுவது, நானா அல்லது நீயா என்று பார்ப்போம் என்று கூறினான். கர்ணன், நீயே போட்டியில் வெல்வாய் என்று உன்னை வெல்லக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் ஒருவமில்லை என்று துரியோதனன் கூறி கர்ணனை அணைத்து கொண்டான். அதற்கு அர்ஜுனன், என்னோடு போட்டியிடுவதற்கு நீ தகுதியில்லாதவன் என்றான். அதற்கு கர்ணன், நான் போட்டியில் உன்னை வீழ்த்தி வெற்றி பெறுவேன் என்றான். அப்போது துரோணர், கர்ணா, நீ அரச குலத்தில் பிறந்தவன் அல்ல, நீ ஒரு சாதாரண தேரோட்டியின் மகன். அரச குலத்தில் பிறந்தவர்கள் தான் அரச குலத்தவர்களிடம் நேருக்கு நேர் நின்று வீரம் பேச தகுதி உள்ளவர்கள். நீ அர்ஜுனிடம் அவ்வாறு பேசியது தவறு என்று கூறினார். எப்போது துரியோதனன் குறுக்கிட்டு பிறப்பை வைத்து தகுதியில்லை என்று பேசுவது முறையாகாதோ என்றான். அர்ஜுனுடன் அரச குலத்தில் பிறந்தவர்கள் தான் கொஞ்சம் சண்டையிட வேண்டும் என்றால் கர்ணனையும் அரசனாக்கிறேன். இன்று முதல் அங்க நாட்டின் மன்னன் கர்ணன் என்று கூறி தன் கிரீடத்தை எடுத்து கர்ணனுக்கு சூட்டினான். துரியோதனன் அத்துடன் அன்றைய போட்டி வேலை நிறைவடைந்தது. துரோணர் மாணவர்களிடம், நேற்று அரங்கத்தில் நான் கற்றுக் கொடுத்த வித்தைகளை சரியாக செய்தீர்கள். எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது. நான் கற்றுக் கொடுத்த வித்தைகளுக்கு ஒரு குரு தட்சணையாக பாஞ்சால தேசத்து மன்னனான துருபதனை கொன்றுவிடாமல் கைது செய்து உயிருடன் இழுத்து வாருங்கள் என்றார். உடனே ஒரு பாண்டவர்களும் ஒரு கௌரவர்களும் ஒரு துருபதனுடன் போரிட முன் ஒரு அறிவிப்பின்றி சென்று துருபதனுடன் போரிட்டனர். துருபதியின் வீரத்தின் முன்னால் ஒரு கௌரவர்களான துரியோதனும் அவனை சார்ந்தவர்களும் பின் வாங்கினர். அப்போது போர் புரிந்து கொண்டிருந்த துருபதனின் மேல் எதிர்பாராத நேரத்தில் அர்ஜுனின் அம்பு நெஞ்சில் பாய்ந்தது. ஒரு துருபதன் மயங்கி விழுந்தான். அர்ஜுனன் துரோணர் கூறியவாறே ஒரு துருபதனை கைது செய்து அஸ்தினாபுரத்திற்கு இழுத்து சென்றான். துரோணர் துருபதனை ஏளனமாக பார்த்து சிரித்தார். ஒரு துருபதன் தலை குனிந்து நின்றான். அவனை பார்த்து, நம்பிக்கை துரோகியே, நான் அன்று என் பிள்ளைக்கு பசிக்கிறது என்று உன்னை தேடி வந்து நின்றேன். நீ என்னை ஒரு அந்தணன் என்று கூட பார்க்காமல் வீழ்த்தியடித்தாய். இப்போது உன் நிலைமையை பார்த்தாயா? நீ எனக்கு சமமானவன் அல்ல என்பதை இப்போது நீ உணர்ந்திருப்பாய் என சிஷியர்கள் உன்னை வென்றதால் இனி பாஞ்சால தேசம் எனக்கு சொந்தம். நான் உன்னை போல் நம்பிக்கை துரோகி அல்ல. நீ வாக்களித்தபடி பாதி ராஜ்யத்தை மட்டுமே நான் எடுத்துக்கொள்கிறேன். பிழைத்துப்போ என்று கூறி விடுதலை செய்தார். ஒரு துருபதன் அங்கிருந்து அவமானத்துடன் திரும்பி சென்றான். செல்லும் வழியில் ஒரு துரோணரை பழி தீர்க்க எண்ணினான். துருபதன் தன் வாழ்நாளில் துரோணரை கொல்ல முடியாவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தான். தனக்கு பின் தன் ஒரு வாரிசுகளாவது வந்து ஒரு துரோணரை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். ஒரு துருபதனுக்கு குழந்தைகள் இல்லை. என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு பாஞ்சால நாட்டிற்கு செல்லாமல் ஒரு கங்கை கரைக்கு சென்றான். அங்கே ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்த முனிவர்களிடம் தன் நிலை எடுத்து கூறினான். முனிவர்கள் துருபதனுக்காக புத்திர காஸ்மஸ்டி யாகம் செய்தனர்.
ஒரு துரியோதனின் திருதராஷ்டிரம் தர்மனை நாட்டை விட்டு துரத்தப் போவதாக கூறினான். அதை கேட்ட திருதராஷ்டிரன், துரியோதனா, இந்த நாடு என்னுடையது அல்ல, இறந்து போன என் தம்பி பாண்டுவினுடையது. அவனுடைய பிள்ளைகள் தான் இந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு உரிமை உள்ளது. அவர்கள் சிறுவர்களாக இருப்பதால் இந்த நாட்டின் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டுள்ளேன் என்றான். ஆகையால் அவர்களுடன் அனுசரித்து செல்ல என்றான். ஒரு வருடம் கழிந்தது. யுதிஷ்டிரன் அஸ்தினாபுரத்தின் இளவரசனாக முடிச்சூட்டப்பட்டான். யுதிஷ்டன் தன் திறமையாலும் பண்பாலும் மக்கள் மனதை கவர்ந்தான். யுதிஷ்டன் மற்ற நாடுகளும் போர் புரிந்து அஸ்தினாபுரத்தை விரிவுபடுத்தினான். பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் தங்கள் கலைகளை மென்மேலும் சிறந்து விளங்கினர். இவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு அஸ்தினாபுரத்தை நல்லாட்சியுடன் நடத்தினர். திரௌபதியின் பிறப்பு. முனிவர்கள் செய்த புத்திர காமஷ்டி யாகத்தின் பயனாக அக்னியில் இருந்து ஒரு பெண் தோன்றினாள். தன் மகளை பார்த்த துருபதன், இவள் துரோணரை அழிக்க பிறந்தவள் என கூறி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பாஞ்சால நாட்டின் அரசியான இவள் இன்று முதல் திரௌபதி என அழைக்கப்படுவார் என்றார். யாக அக்னியில் பிறந்தவள் என்பதால் யாகசேனி என்றும், பாஞ்சால நாட்டு இளவரசி என்பதால் பாஞ்சாலி என்று அழைக்கப்பட்டாள். ஒரு துருபதன் திரௌபதியிடம், உனக்கு ஏற்ற மன்னாளான பாண்டவர்கள் ஒருவனான அர்ஜுனன் தான் உனக்கு நான் அவனையே திருமணம் செய்து வைக்கிறேன் என்றார். இவ்வாறு துருபதன் பாஞ்சாலியிடம் அடிக்கடி கூறியதால் பாஞ்சாலிக்கு அர்ஜுன் மீது இனம் புரியாத காதல் உண்டாயிற்று. அர்ஜுனன் இவ்வாறு தான் இருப்பான் என்பதை தெரியாமல் திரௌபதி அர்ஜுன் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். இவ்வாறு நாட்கள் பல கடந்தது. அஸ்தினாபுரத்தில் மக்களின் நாட்டம் பாண்டவர்கள் மேல் அதிகம் இருந்தது. பாண்டவர்களின் செயல்களை மக்கள் புகழ்ந்து பாராட்டினர். இது துரியோதனின் செவில்களில் விழுந்தது. இதை அறிந்த துரியோதனன் ஒரு நாள் இவர்கள் நாட்டின் அரசனாகிவிட்டால் என்ன செய்வது என்று யோசித்தான். திருதராஷ்டிரனுக்கு பாண்டவர்களின் செயல்களை மக்கள் பாராட்டுவதை நினைத்து பொறாமை உண்டானது. ஒருவேளை தன் குழந்தைகளுக்கு நாட்டின் அரசனாகும் உரிமை கிடைக்காவிட்டால் என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருந்தான். துரியோதனன் தந்தை திருதராஷ்டிரனை பார்க்க சென்றான். தந்தையே, நீங்கள் யுதிஷ்டனை நாட்டின் இளவரசனாக முடிச்சுவிட்டு தவறு செய்து விட்டீர்கள். மக்கள் அனைவரின் பார்வையும் பாண்டவர்கள் மீதுதான் இருக்கிறது. இதனால் பாண்டவர்கள் நாட்டின் அரசனாக முயல்கின்றன. துரோணர், கிருபாச்சாரியார், விதுரர் முதலானோர் பாண்டவர்கள் பக்கம்தான் இருக்கின்றார்கள். உங்களுக்கு எங்கள் மீது பாசம் அக்கறையும் இல்லையா என்று நினைக்கின்றேன். அதனால் தான் தாங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள் என்றான். அப்பொழுது திருதராஷ்டிரன், மகனே, நீ இவ்வாறு பேசல் கூடாது. நீ பாண்டவர்கள் மேல் வைத்துள்ள இந்த கோபத்தை குறைத்துக்கொள். எனக்கு கண் பார்வை இல்லாததால் பாண்டு அஸ்தினாபுரத்தின் அரசனாக இருந்தான். அவன் இறந்த பிறகு அந்த பொறுப்பை நான் கையில் எடுத்துக்கொண்டேன். பாண்டு அரசனாக இருந்ததால் அவனின் புதல்வர்கள் தான் இலவசனாக வேண்டும் என்ற யுதிஷ்டனுக்கு முடிச்சூட்டினேன் என்றான். ஒரு துரியோதனன், தந்தையே, எனக்கு அது எல்லாம் தெரியாது. பாண்டவர்கள் அது எங்கு இருக்கும் வரை என்னால் அஸ்தினாபுரத்தின் அரசனாக முடியாது. அவர்கள் எங்கு இருந்து சென்று விட்டால் மக்களின் பார்வையே நம் பக்கம் எளிதில் திருப்பிவிடலாம். அதனால் பாண்டவர்களை வாரணாவதம் அனுப்புமாறு கேட்டான். துரியோதனன் எவ்வளவோ தடுக்க முயற்சி செய்தும் துரியோதனின் மேல் கொண்ட அன்பால் துரிதிருஷ்டாரன் இதற்கு சம்மதம் தெரிவித்தான். அதன் பிறகு துரியோதனன் சற்று மெதுவாக, தந்தையே, பாண்டவர்கள் வாரணாவதம் போய் திரும்பி வந்தாலும் நாட்டை ஆள முயற்சிப்பார்கள். அதனால் பாண்டவர்களை அங்கே கொண்டு விடவும் என்றான். திருதராஷ்டிரன் தன் குழந்தைகளின் நலன் கருதி அதற்கும் சம்மதம் தெரிவித்தான். பிறகு தன் மந்திரியான புரோசனை அழைத்து வாரணாவத நகரத்தில் அரக்கால் ஆன மாளிகையை கட்டுமாறு கூறினான். சில நாட்கள் நீங்கள் பாண்டவர்களுடன் தங்கி அவர்களுக்கு அரசு நீதிகளை கற்றுத் தருவது போல் நடித்து அம்மாளிகைக்கு தீ வைத்து பாண்டவர்களை கொன்று விடுங்கள் என்றான். திருதராஷ்டிரன் கூறியவாறு அரக்கால் ஆன மாளிகை கட்டி முடிக்கப்பட்டது. திருதராஷ்டிரன் பாண்டவர்களை அழைத்து, நீங்கள் அனைவரும் அரசு நீதிகளை கற்றுக்கொள்ள வேண்டி உள்ளதால் வாரணாவதம் இன்னொரு நகரத்தில் உங்களுக்காக தனி மாளிகை அமைத்துள்ளேன். உங்களுக்கு
அரசு நீதிகளை உபதேசிக்க எனது மந்திரி புரோசனன் உங்களுடன் வருவார் என்றார். பாண்டவர்களும் தங்களுக்கு அரசு நீதிகளை கற்றுக் கொடுக்க இவ்வாறு செய்கிறார்கள் என நினைத்து சம்மதம் தெரிவித்தனர். துரியோதனின் சதித்திட்டம் விதுரருக்கு தெரிய வந்ததால் யுதிஷ்டிரை தனியாக அழித்து காடு தீப்பற்றி எறியும் போது எலிகள் பூமிக்குள் உள்ள வலையில் புகுந்து தப்பிவிடும் என்றார். அதற்கான அர்த்தம் யுதிஷ்டிருக்கு புரியாமல் இருந்தது. அதன் பிறகு தன் தாய் குந்தியை அழைத்து கொண்டு வாரணாவதி நகரத்திற்கு சென்றனர். பாண்டவர்களுக்காக மாளிகை மிகவும் பிரமாண்டமாக கட்டப்பட்டிருந்தது. யுதிஷ்டர் அம்மாளிகையை சுற்றி பார்த்தார். தன் திறமையால் மாளிகை அறக்காலும் மெழுகாலும் கட்டப்பட்டிருப்பதை அறிந்தார். உடனே தன் தம்பிகள் அழைத்து, நம்மை கொல்ல இங்கு சதி திட்டம் நடக்கிறது. அதனால் நாம் ஒரு முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். ஒரு புரோசனிடம் நமக்கு எதுவும் தெரியாது போல் இருக்க வேண்டும் என்றார். அப்பொழுது தான் யுதிஷ்டருக்கு விதுரர் கூறியது ஞாபகம் வந்தது. இதற்கு ஏதேனும் வழி இருக்கக்கூடும் என மாளிகையை நன்கு சுற்றி பார்த்தார். அப்பொழுது ஒரு தூணின் மறைவில் சுரங்கப்பாதை இருப்பதை கண்டறிந்தார். பீமனின் திருமணம். பீமனிடம் மாளிகையை கட்டிய சிறப்பி ஒருவன் வந்து, மன்னர் திருதராஷ்டிரன் கட்டாயினால் இம்மாளிகையை தங்கள் அனைவரையும் அறக்காலும் மெழுகாலும் செய்யப்பட்டிருப்பதை கூறினான். ஒரு விதுரியின் ஒரு உதவியோடு நான் தாங்கள் செல்ல சுரங்கப்பாதை ஒன்றை கட்டியுள்ளேன். அச்சுரங்கப்பாதை தூணின் பின் பகுதி அமைந்துள்ளது. அத்தூணை தங்களால் மட்டுமே பெயர்க்க முடியும். அதனால் தான் தங்களிடம் வந்து இச்செய்தி கூறினேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான். இதை கேட்ட பீமன் மிகவும் கோபம் கொண்டான். இச்செய்தியை மற்ற சகோதரர்களிடம் தெரிவித்தான். இவர்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் என பாண்டவர்கள் நினைத்தனர். ஒரு புருஷனன் தன் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முன் பாண்டவர்கள் செயல்படுத்தினார். ஒரு புரோசனன் தன் அறைக்கு சென்று உறங்கிய பிறகு பீமன் தன் சகோதரர்கள் மற்றும் தாய் குந்தையை அழைத்து கொண்டு சுரங்கப்பாதையை இருக்கும் இடத்திற்கு வந்தான். சுரங்கப்பாதையை மறைந்திருக்கும் தூணை பெயர்த்தும் எடுத்து சுரங்கப்பாதை வழியாக தப்பிக்க வைத்தான். அவர்கள் சென்ற பிறகு பீமன் அம்மாளிகைக்கு தீ வைத்து விட்டு சுரங்கப்பாதை வழியாக தப்பி சென்றான். இவர்கள் சென்ற பிறகு அரசுக்கு மாளிகை எறிந்த சாம்பலானது இச்செய்தியை அறிந்து அஸ்தினாபுரத்தில் இருந்து அனைவரும் ஓடி வந்தனர். மாளிகை எரிந்து இருப்பதை பார்த்து நிச்சயம் இதில் பாண்டவர்கள் இருந்து இருப்பார்கள் என நினைத்தனர். பாண்டவர்கள் இறந்துவிட்டனர் என்னும் செய்தியை அறிந்த மக்கள் கதறி அழுந்தனர். மற்ற நாட்டு மன்னர்களும் வீரமிக்கவர்களை இழந்துவிட்டோமே என பெரிதும் வருந்தினர். ஆனால் துரியோதனன் மட்டும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தான். தன் எதிரிகள் அழிந்துவிட்டதாக நினைத்து உள்ள மகிழ்ச்சியில் பொங்கி வழிந்தது. ஆனால் அனைவர் மத்தியிலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் பாண்டவர்கள் நினைத்து வருந்துவது போல் பாசாங்கு செய்தான். திருதராஷ்டிரன் அவள் பாண்டவர்களை நினைத்து வருந்துவது போல் பாசாங்கம் செய்தான். பீஷ்மர் பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என நினைத்து அளவற்ற துன்பம் அடைந்தார். அதன் பிறகு பாண்டவர்களுக்கு ஈமச்சடங்களை செய்து முடித்தனர். பாண்டவர்கள் தப்பிச் சென்ற சுரங்கப்பாதை காட்டில் சென்று முடிந்தது. பாண்டவர்கள் அனைவரும் காட்டில் அலைந்து திரிந்தனர். குந்தி மிகவும் சோர்வடைந்து காணப்பட்டார். பீமன் அவர்கள் அனைவரையும் ஒரு இடத்தில் தங்க வைத்துவிட்டு தண்ணீர் கொண்டு வருவதற்காக சென்றான். காட்டில் மனிதர்களின் வாசம் வருவதை உணர்ந்த அரக்கன் இடுமன் தன் தங்கை இடும்பியை அழைத்து, அந்த மனிதர்களை எனக்கு உணவாக கொண்டு வா என கூறி அனுப்பி வைத்தான். அரக்கிய இடும்பி பெரும் சத்தத்துடன் பீமன் முன் நின்றாள். பீமனை கண்ட இடும்பிக்கு அவன் மேல் காதல் உண்டாயிற்று. பீமனை பார்த்து, நீ யார், எதற்காக இந்த வனத்திற்கு வந்தாய் என கேட்டாள். பீமன் நடந்தவற்றை எல்லாம் கூறினான். அதன் பிறகு பீமன் இடும்பியை பார்த்து, நீ யார், எதற்காக இங்கு வந்தாய் என கேட்டேன். இடும்பி என் பெயர் இடும்பி, கொஞ்சம் சகோதரர் பெயர் இடுமன். மனிதர் வாசனைகளை உணர்ந்த என் சகோதரர் உங்களை உணவாக கொண்டு வரும்படி கூறினான். ஆனால் உன்னை கண்டவுடன் எனக்கு உன்மேல் காதல் உண்டாயிற்று. நீ என்னை திருமணம் செய்து கொள். நீங்கள் அனைவரும் இங்கிருந்து தப்பிக்க உதவி செய்கிறேன் என்றால் தன் தங்கை வரை தாமதமானதால் இடுமன் அந்த இடத்திற்கு வந்தான். அங்கு தன் தங்கை காதல் ஒவ்வொரு வசனம் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு அளவற்ற கோபம் கொண்டான்.
தன் தங்கை காப்பத்துடன் பார்த்த உன்னை இந்த மனிதர்களை பிடித்து வா என அனுப்பி வைத்தால் நீ இவனால் காதல் வசனம் பேசிக் கொண்டு இருக்கிறாயா? பிறகு இடுமன் பீமனை பார்த்து, அற்பு மனிதனே, நான் இப்பொழுதே உன்னை உணவாக உட்கொள்கிறேன் என பீமனை நெருக்கினான். இருவருக்கும் சண்டை உண்டானது. இவர்களின் சண்டை நீண்ட நேரம் தொடர்ந்தது. பீமனின் தாக்குதலை தாங்க முடியாமல் இடுமன் அந்த இடத்திலேயே மாண்டு விழுந்தான். பீமனின் காற்றலை கண்டு இடும்பைக்கு பீமன் மேல் இருந்த காதல் இன்னும் அதிகமானது. பீமனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி மிகவும் வற்புறுத்தினாள். பீமன் இடும்பையிடம், எனது சகோதரர்கள் திருமணம் செய்யாமல் என்னால் உன்னை எப்படி திருமணம் செய்ய முடியும்? அது மட்டுமின்றி அரக்கியாகிய உன்னை நான் எவ்வாறு திருமணம் செய்து கொள்வது? அவ்வாறு உன்னை திருமணம் செய்ய வேண்டுமென்றால் என் தாயின் அனுமதி வேண்டும் என கூறினான். பீமன் இவ்வாறு கூறிய போது இடும்பி மிகவும் வற்புறுத்தினாள். பிறகு பீமன் அவளை தன் தாயிடம் அழைத்துச் சென்று நடந்த விவரத்தை கூறினான். இடும்பி குந்தியிடம் பீமன் மேல் தனக்கு ஏற்பட்ட காதலை கூறினான். இடும்பியின் உணர்வை மதித்து குந்தியும் அவனது சகோதரர்களும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். அதன் பிறகு பீமனுக்கு இடும்பிக்கும் திருமணம் நடந்து அதன் பின் பாண்டவர்கள் சில காலம் வனத்திலேயே தங்கினர். இடும்பியும் ஒரு மகனை பெற்று எடுத்தால் அவன் பெயர் கடோஜகன். இவன் தந்தை பீமனை காட்டிலும் வலிமையானவன், வீரத்திலும் சிறந்தவன். பீமன் இடும்பியிடம், நாங்கள் வனத்தில் இருந்து செல்ல வேண்டியுள்ளதால் உங்களை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது என்றான். இடும்பியும் அதை புரிந்து கொண்டு சம்மதம் தெரிவித்தாள். அப்போது பீமனின் மகன், தந்தையே, நீங்கள் எப்பொழுது என்னை நினைத்தாலும் நான் உங்கள் முன் வந்து நிற்பேன். உங்களுக்கு பணிவுரை செய்வதற்காக காத்து கொண்டிருப்பேன் என்றான். அதன் பிறகு இடும்பியும் கடோஜகனும் பீமனிடம் இருந்து விடை பெற்று சென்றனர். பகாசூரனை வதம் செய்யும் பீமன். பாண்டவர்களும் குந்தியும் அந்த வனத்தில் இருந்து புறப்பட்டன. அப்பொழுது வியாசர் அவர்களை காண வந்தார். வியாசர் அவர்களிடம், நீங்கள் அனைவரும் ஒரு பிராமணர்கள் வாழும் ஏக சக்கர நகரத்திற்கு செல்லுங்கள், உங்களுக்கான நல்ல நேரம் வரும், விரைவில் வரும் என கூறிவிட்டு சென்றார். வியாசர் கூறியவரை பாண்டவர்கள் பிராமணர்கள் வேடமணிந்து அந்நகரத்திற்கு சென்றனர். தங்கள் ஒரு நகரத்திற்கு புதியதாக வந்த பாண்டவர்களை மக்கள் நன்றாக உபசரித்தனர். பாண்டவர்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் தங்க வைத்து நன்றாக உபசரித்தனர். இவ்வாறு ஒரு நாள் பாண்டவர்கள் தங்கியிருந்த வீட்டில் ஒரு பெண் மிகவும் கவலையுடன் அழுது கொண்டு இருந்தாள். குந்தியா அப்பெண்ணிடம் சென்று, மகளே, நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய் என கேட்ட அப்பெண், தாயே, இந்நகரத்தில் இருக்கும் காட்டில் பாகாசூரன் இன்னும் அரக்கன் வாழ்ந்து வருகிறான். அவனுக்கு இந்நகரத்தில் இருந்து தினமும் வண்டி நிறைய உணவுகள் கொடுக்கப்படுகின்றன. அந்த உணவை கொண்டு செல்பவரையும் அவன் சேர்த்து உண்டு விடுவான். இன்று எங்கள் வீட்டிலிருந்து உணவை கொடுக்க வேண்டும். அவனுக்கு உணவு கொண்டு செல்பவர் அவனுக்கு பலியாக கொடும். அதனால் நான் மிகவும் கவலையுடன் இருக்கிறேன் என்றார். குந்தி, மகளே, நீ கவலை கொள்ள வேண்டாம். எனது மகன்களில் பீமன் மிகவும் பலசாலியானவன். அவன் இடுமன் என்னும் அரக்கனை கொண்டவன். அதனால் இன்று என் மகன் பீமன் உணவை கொண்டு செல்லட்டும். அவன் நிச்சயம் பகாசுரனை அழிப்பான் என்றார். அப்பெண்ணும் இதற்கு சம்மதம் தெரிவித்து வண்டி நிறைய உணவை நிரப்பி வைத்தாள். அந்த உணவுடன் பீமன் காட்டிற்கு சென்றான். பீமனை பார்த்த பகாசுரன், ஏ அற்பு மனிதனே, உனக்கு உணவை கொண்டு வர இவ்வளவு தாமதமா? நான் மிகவும் பசியுடன் இருப்பேன் என்பது உனக்கு தெரியாதா என கூறிவிட்டு உணவை சாப்பிட சென்றான். பகாசுரன் சாப்பிடுவதற்கு முன் அந்த உணவுகளை பீமன் சாப்பிட்டான். இதை பார்த்த ஒரு கோபம் கொண்ட பகாசுரன் பீமனை பிடித்து உண்பதற்கு சென்றான். இதனால் இருவருக்கும் பெரும் சண்டை உருவானது. இச்சண்டை நெடுந்தோறும் நடந்தது. பீமனின் பலமான தாக்குதலை தாக்கு பிடிக்காமல் அந்த இடத்திலேயே பகாசுரன் மாண்டான். பகாசுரன் இறந்துவிட்டான் என்னும் செய்தி அப்பகுதிய மக்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்ட மக்கள் அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு மக்கள் பாண்டவர்களை நீங்கள் தங்களை காக்க வந்த தெய்வம் போல் மரியாதை செலுத்தி வந்தனர். பாண்டவர்களும் அந்நகரத்தில் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் வாழ்ந்து வந்தனர். பாஞ்சாலத்தின் ஒரு துருவதன் அர்ஜுனுக்கு தனது மகளை திருமணம் செய்து வைக்க காத்து கொண்டிருந்தான்.
பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் எரிந்த தீயல் மாண்டார்கள் என்னும் செய்தியை அவனால் நம்ப முடியவில்லை. நிச்சயம் பாண்டவர்கள் ஒரு உயிருடன் இருப்பார்கள் என நம்பிக்கை வைத்திருந்தான். ஆனால் பாண்டவர்கள் பற்றி எந்த செய்தியும் வெளிவராதால் துருபதன் தனது மகளுக்கு சுயவரம் வைக்க முடிவு செய்தான். தன் மகளுக்கு விருப்பமானவரை அவளை தேர்ந்தெடுப்பாள் என்றால் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டான். சுயமரத்தில் கலந்து கொள்ள பல நாடுகளில் உள்ள இருந்த அரசர்கள் குவிந்த வண்ணம் இருந்தன. ஐராசந்தன், சல்லியன், சிசுபாலன், துரியோதனன், கர்ணன் ஒரு முதலானவர்கள் கலந்து கொள்ள அங்கு வந்தனர். இச்செய்திய பிராமணர்கள் மூலம் பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது. பாண்டவர்களும் சுயமரத்தில் கலந்து கொள்ள பாஞ்சாலத்திற்கு சென்றனர். அவர்கள் போகும் வழியில் ஒரு வியாசர் அவர்கள் எதிரில் வந்தார். அவர்களை பார்த்த வியாசர், பாண்டவர்களே, நீங்கள் செல்லும் காரியம் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் என கூறி அனுப்பினார். தங்களது தாயை குயவன் ஒருவனது வீட்டில் தங்க வைத்து விட்டு அவர்கள் பாஞ்சாலத்திற்கு சென்றனர். பாண்டவர்கள் பிராமணர்கள் வேடமணிந்து சென்றதால் பிராமணர்களுக்கான இருப்பிடத்தில் சென்று அமர்ந்தனர். கிருஷ்ணன் மற்றும் பலராமனும் வந்தனர். ஒரு துருபதனும் அவைக்கு வந்து சேர்ந்தான். திரௌபதி பொன்னால் அலங்கரிக்கப்பட்டு அழகு சிலை போல் அரங்கத்திற்கு வந்து சேர்ந்தாள். ஆனால் திரௌபதியின் மனதில் அர்ஜுன் மட்டுமே இருந்தான். நிச்சயம் அர்ஜுனன் இந்த சுயமரத்தில் கலந்து கொள்வான் என்ற நம்பிக்கையில் இருந்தாள். அவையில் அனைவரும் கூடிய பின்னர் திட்டத்தையுமன் தங்கையை திரௌபதியை அழைத்து கொண்டு சபையின் நடுவில் வந்து நின்றான். திட்டத்தையுமன், மன்னர்களே, நீங்கள் வீரத்திலும் அழகிலும் சிறந்தவர்கள். உங்களில் யார் வீரத்திலும் திறமையிலும் சிறந்தவர் என்பது அறிய இங்கு ஒரு போட்டி நடைபெற உள்ளது. அதில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு திரௌபதி மாலை சூடுவாள் என்றான். திரௌபதியின் சுயவரம். திட்டத்துய்மன் சுயமரத்திற்கான போட்டியின் விளக்கத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அரசர்களே, இங்கே வில்லும் அம்பு வைக்கப்பட்டுள்ளது. ஒரு துவாரத்துடன் கூடிய சக்கரம் மேலே சுழன்று கொண்டிருக்கிறது. அதற்கு மேலே மீன் வடிவத்தில் ஒரு இலக்கு இருக்கிறது. அதன் நிழல் கீழே உள்ள தண்ணீரில் உள்ளது. இந்த நிழலை பார்த்தவாறு மேலே உள்ள மீன் இலக்கை சுழலும் சக்கரத்தின் துவாரம் வழியை அம்பை செலுத்தி வீழ்த்த வேண்டும். சரியாக யார் வீழ்த்துகிறாளோ அவர்களுக்கு திரௌபதி மாலை சூடுவாள் என்றான். அங்கு கூடியிருந்த மன்னர்கள் திரௌபதி தனக்குத்தான் என்று ஒரு கௌரவம் கொண்டிருந்தனர். ஒவ்வொருவராக சென்று போட்டியில் கலந்து கொண்டனர். ஆனால் அவர்களால் சரியான இலக்கை குறிவைக்க முடியாமல் போனது. சில மன்னர்கள் தலை குனிவுடன் திரும்பி வந்தனர். ஒரு துரியோதனம் சென்றான். அவனும் தோல்வியுடன் திரும்பி வந்தான். ஒரு துரியோதனின் தம்பிமார்களும் சென்றனர். அவர்களும் தோல்வி அடைந்தனர். இவ்வாறு ஐராசந்தன், சிசுபாலன், சல்லியன் முதலானோர் போட்டியில் கலந்து கொண்டு தோல்வியுடன் திரும்பி சென்றனர். கடைசியில் கர்ணன் போட்டியில் கலந்து கொள்ள வந்தான். கர்ணன் வில்வித்தையில் சிறந்தவன் என்பதால் நிச்சயம் இவன் வெற்றி பெற்று விடுவான் என அர்ஜுனுக்கு கிருஷ்ணனுக்கும் தெரிந்தது. திரௌபதி ஒருவேளை கர்ணன் இலக்கை சரியாக வைத்து வென்று விட்டாள். அர்ஜுனை தன்னால் திருமணம் செய்யாமல் போய்விடும் என நினைத்தாள். கர்ணன் வில்லை கையில் எடுக்கும் போது, என்னால் ஒரு சூத்திரனை திருமணம் செய்து கொள்ள முடியாது. இவர் அங்க நாட்டின் அரசனாக இருக்கலாம். ஆனால் இவர் பிற்பால் ஒரு சூத்திரன் இப்போட்டியில் கலந்து கொள்ள முடியாது. வேறு எவரும் இருந்தால் கலந்து கொள்ளலாம் என்றால் ஒரு திரௌபதியின் பேச்சு கர்ணனுக்கு கோபத்தையும் மன சங்கடத்தையும் உண்டாக்கியது. மன்னர்கள் பலரும் கலந்து கொண்டு தோற்றுவிட்டனர். இதனால் திட்டத்துய்மன் போட்டியின் ஒரு நிபந்தனை தளர்த்தினான். இப்போட்டியில் யார் வேண்டுமானால் கலந்து கொள்ளலாம் என கூறினான். அப்போது பிராமணர்கள் வெற்றிக்கு இருக்கையில் இருந்து அர்ஜுன் இருந்தான். கிருஷ்ணன் அர்ஜுனை கண்டவுடன் இவர்கள் பாண்டவர்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டார். அர்ஜுனும் சபையின் நடுவில் இருக்கும் வில்லை எடுத்து போட்டியின் விதிப்படி சக்கரத்தை பார்க்காமல் ஒரே அம்பில் மீனெண்ணை கண்களை துளைத்தார். இதை பார்த்த கர்ணனுக்கு இவன் அர்ஜுனனாக இருக்கக்கூடுமே என்ற எண்ணம் ஏற்பட்டது. இதை பார்த்த திரௌபதி நிச்சயம் இவர் அர்ஜுனாக இருக்கக்கூடும் என நினைத்து அர்ஜுனுக்கு மாலை சூடினார். இதை பார்த்த மற்ற மன்னர்கள் ஒரு பிராமணனுக்கு நாட்டின் அரசி மனைவியாக அமைவதா என கூறி கடும் கோபம் கொண்டனர். துருபதன் தன் மகளை பிராமணனாக இருக்கும் அர்ஜுனுக்கு மனமுடித்து வைத்தான். இதனை பார்த்து அங்கிருந்தவர்கள் தங்களுக்கு கிடைக்காத பெண் ஒரு பிராமணைக்கு கிடைத்ததை கண்டு மிகவும் கோபம் கொண்டனர்.
அதன் பிறகு அவர்கள் பாண்டவர்களிடம் சண்டைக்கு சென்றனர். பாண்டவர்களும் திரும்பி அவர்களை தாக்கினர். ஒரு துரியோதனன் பீமனிடம் சண்டைக்கு சென்றான். இருவரும் தங்கள் பலங்களை கொண்டு சண்டையிட்டனர். அர்ஜுனனும் கர்ணனும் தங்களின் வில் திறமைகளை கொண்டு சண்டையிட்டனர். அர்ஜுனின் வில் திறமைகளை கண்டு இவன் அர்ஜுனன் தான் என்பதை தீர்மானித்துக் கொண்டான் கர்ணன். அதன் பிறகு பீமன் பலத்தையும் ஈட்டி எறிவதிலும் நகுலன் சகாதேவன் வாழ்வீச்சு சண்டையிடுவதை பார்த்து இவர்கள் பாண்டவர்கள் என்பதை உறுதி செய்தான் கர்ணன். அதன் பிறகு கிருஷ்ணர் அவர்களை தடுத்து நிறுத்தி, மன்னர்களே, இவர்கள் சத்தியர்கள் தான், ராம் இறந்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கும் பாண்டவர்கள் தான் இவர்கள் என்றார். அதன் பிறகு மன்னர்கள் அமைதியாக அவரவர் இருப்பிடத்துக்கு சென்று அமர்ந்தனர். அதன் பின் பாண்டவர்கள் ஒரு துருவதனிடம் இருந்து விடைபெற்று தங்கள் தாயை காணச் சென்றனர். பாண்டவர்கள் குயவன் வீட்டை அடைந்தனர். தருமன் வெளியில் இருந்தபடியே தாயை தங்களுக்காக கனியை கொண்டு வந்துள்ளோம் என கூறினான். குந்தி வந்திருப்பது தனது மருமகள் திரௌபதி என்பதை அறியாமல் பாண்டவர்களிடம் நீங்கள் ஐவரும் சமமாக பிரிந்து கொள்ளுங்கள் என கூறினார். தன் தாயின் இத்தகைய பதிலை எதிர்பார்க்காத பாண்டவர்கள் திகைத்து நின்றனர். ஐவரும் எவ்வாறு திரௌபதியை மணப்பது? அவ்வாறு மணந்தால் உலகம் இதை ஏற்றுக்கொள்ளுமா என குழம்பினர். யுதிஷ்டிரன் திரௌபதியை அர்ஜுனனை திருமணம் செய்து கொள்ளட்டும் என்றான். அப்பொழுது குந்தி குடிசையில் இருந்து வெளியில் வந்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கு தாம் எத்தகைய தவறு செய்துள்ளோம் என்பது தெரிந்தது. ஆனால் அர்ஜுனன் தாயை சொல்லை எவ்வாறு மீறுவது? அதனால் நாம் ஐவரும் திரௌபதியை மணந்து கொள்ளலாம் என்றான். இதனால் சகோதரர்கள் இடையில் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. கடைசியில் ஐவரும் திரௌபதியை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டனர். யாத்திரை செல்லும் அர்ஜுனன். ஒரு நாள் அந்தணன் ஒருவன் பாண்டவர்களின் அரசவைக்கு வந்தான். அரசவையில் ஒருவரும் இல்லாததால் அந்தணன் சத்தமாக, இங்கும் ஒருவரும் இல்லையா? நீங்கள் நாட்டை ஆளுபவர்களா? அனைவரும் வெளியே வாருங்கள், எனக்கான நியாயத்தை கூறுங்கள் என பலத்த குரலில் கூறினான். அந்தனின் சொற்கள் தர்மனின் காதில் வீழவில்லை. ஆனால் அரண்மனையில் உலாவிக்கு கொண்டிருந்த அர்ஜுனின் செவிகளில் விழுந்தது. உடனே அர்ஜுனன் சபைக்கு விரைந்து வந்தான். அந்தனரை பார்த்ததும், அந்தனரே, தங்களின் கவலைக்கான காரணத்தை கூறுங்கள், நான் அதை தீர்த்து வைக்கிறேன் என்றான். அந்தணன், வில்லாளில் வீரனே, நான் எனது பசுக்களை இடையென ஆடு மாடுகளை மேய்ப்பவன் ஒருவன் பொறுப்பில் மேய்ச்சலுக்கு அனுப்பியிருந்தேன். அங்கு திருடர்கள் எனது பசுக்களை திருடி சென்று விட்டனர். அந்த பசுக்களை வைத்துதான் நான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன். திருடர்கள் என் பசுவை திருடி விட்டார்கள். இனி நான் என்ன செய்வேன் என கூறி அழுதான். அர்ஜுனன், அந்தனரே, தாங்கள் கவலை கொள்ளாமல் இருங்கள், உங்கள் பசுவை நான் மீட்டு கொண்டு வருகிறேன் என கூறினான். பிறகு அர்ஜுனன் தன் வில்லை எடுக்க ஒரு திரௌபதியின் அறைக்கு சென்றான். அங்கு தர்மரும் ஒரு திரௌபதியும் ஒன்றாக இருப்பதை பார்த்த அர்ஜுனன் என்ன செய்வதென்று தெரியாமல் வில்லை எடுத்துக்கொண்டு அங்கு இருந்து சென்று விட்டான். வில்லை எடுத்துக்கொண்டு திருடர்களை தேடி சென்றான். சிறிது நேரத்திலே அர்ஜுனன் திருடர்களை கண்டுபிடித்து விட்டான். அத்திருடர்களை இருந்து பசுக்களை மீட்டு அந்தனிடம் கொண்டு வந்து கொடுத்தான். திருடர்களுக்கு தகுந்த தண்டனையும் அளித்தான். தருமரையும் திரௌபதியும் ஒன்றாக பார்த்ததை எவரும் கவனிக்கவில்லை. இருந்த போதிலும் அர்ஜுனின் மனம் தவறு செய்துவிட்டது ஆக கூர்த்தி கொண்டு இருந்தது. அதனால் தருமரும் திரௌபதியும் வரும் வரை அர்ஜுனன் காத்து கொண்டிருந்தான். தருமர் வந்தவுடன் தருமரிடம் நடந்த விஷயங்களை கூறினான். அண்ணா, நான் செய்த தவறுக்காக தீர்த்த யாத்திரை செல்ல முடிவு செய்துள்ளேன் என கூறினான். தருமர், தம்பி அர்ஜுனா, நீ தெரிந்து தவறு செய்யவில்லை, தெரியாமல் தான் தவறு செய்தாய். அதனால் இதனை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் என்றான். அர்ஜுனன், அண்ணா, தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் தவறுதான். தீர்த்த யாத்திரை செல்வதற்கு தாங்கள் விடை கொடுக்க வேண்டும் என்றான். தம்பியின் நேர்மையை அறிந்த தர்மர் விடை கொடுத்தார். அதன் பிறகு அர்ஜுனன் அனைவரிடம் இருந்து விடைபெற்று தீர்த்த யாத்திரைக்கு சென்றான். அங்கிருந்து அர்ஜுனன் கங்கை கரைக்கு சென்றான். கங்கை கரையில் மக்கள் கூட்டம் ஏராளமாக இருந்தது. அப்பொழுது கலகலவென்ற சிரிப்பொலியுடன் தன் தோள்களின் மத்தியில் அழகில் ஒரு ஒப்பற்றாளாக ஒருவர் வந்தாள். அப்பெண்கள் கங்கை கரையில் இறங்கி நீராடச் சென்றன. நதியில் அப்பெண்கள் விளையாடுவதை அர்ஜுனன் பார்த்து கொண்டிருந்தான்.
அதிலும் அந்த அழகிய மட்டும் அர்ஜுனன் விடாமல் பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுனன் தன் மனதுக்குள், நான் இதுவரையில் இவ்வளவு அழகுடைய ஒரு பெண்ணை பார்த்ததில்லை. இவள் அழகின் சொருப்பமாய் அல்லவா இருக்கின்றாள். இவள் எனக்கு கிடைத்தால் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பேன் என நினைத்து கொண்டு இருந்தான். அப்பொழுது அவளும் அர்ஜுனை பார்த்தவுடனே அர்ஜுன் மேல் அவளுக்கு காதல் வந்துவிட்டது. இருவரும் ஒருவர் பார்த்து காதல் கொண்டனர். இவன் ஆண்களிலேயே மிகவும் பேரழகனாக அல்லவா இருக்கின்றான். திருமணம் செய்தால் இவனை தான் திருமணம் செய்ய வேண்டும். நான் நாகலோகத்தை சேர்ந்தவள், இவனை பார்த்தால் பூலோகத்தை சேர்ந்தவன் போல் தெரிகிறான். இவனை நான் எப்படி திருமணம் செய்வது? இவனை திருமணம் செய்தால் உலகத்தால் ஏற்றுக்கொள்வார்களா என நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தார். இதை கவனித்த தோழர்கள், என்ன தலைவி அவர்களே, அந்த வாலிபனை கண் கட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், தங்களுக்கு காதல் வந்து விட்டதா என இந்த வாலிபனை நம் லோகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது என கேலி செய்தனர். அப்பெண் தோழிகளே, அந்த வாலிபன் யார் என்பது எனக்கு தெரியாது. பார்த்தவுடன் அவனை எனக்கு பிடித்து விட்டது. நான் அவனை திருமணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அவன் யார் என்பதை விசாரித்து விட்டு வாருங்கள் என கூறி அனுப்பினார். தோழியர்கள் அர்ஜுனிடம் விசாரித்து விட்டு திரும்பி சென்ற தலைவி அவர்களே, அவன் இந்திரனின் மகன் அர்ஜுனன் என்றார்கள். இதை கேட்ட அப்பெண், இந்திரனின் மகன் என்றால் நிச்சயம் நான் அவனை திருமணம் செய்வேன் என்றாள். உடனே அப்பெண் நதியில் இருந்து வெளியே வந்து அர்ஜுனிடம் சென்று தனது விருப்பத்தை தெரிவித்தார். இதை கேட்ட மகிழ்ச்சி அடைந்த அர்ஜுனன், நானும் உன்னை விரும்புவதாக கூறினான். அதன் பிறகு அர்ஜுனை அழைத்து கொண்டு கங்கையில் மூழ்கி துவராத்தின் வெளியே நாகலோகத்திற்கு சென்றாள். அதன் பின் இருவரும் ஒரு நாகலோகத்தில் திருமணம் செய்து கொண்டனர். சிறிது காலத்தில் அப்பெண் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அதன் பிறகு அர்ஜுனன் தான் தீர்த்த யாத்திரை வந்ததற்கான காரணத்தை சொல்லி அங்கிருந்து விடைபெற்று சென்றான். துவாரகை செல்லும் அர்ஜுனன் பிராமணன் வேடமணிந்து காஞ்சிபுரம், திருப்பதி என பல கோயில்களுக்கு யாத்திரை சென்றான். கடைசியில் மதுரைக்கு சென்றான். அங்கு மதுரை மன்னன் அர்ஜுனை சில காலம் தன்னுடன் தங்க வைத்தார். ஒரு மாலை பொழுதில் அர்ஜுன் தோட்டத்திற்கு சென்றான். அங்கு மன்னனின் மகள் தன் தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அர்ஜுனன் அவளை கண்டதும் அவளின் அழகில் மயங்கினான். அதன் பிறகு தான் அர்ஜுனுக்கு அப்பெண் மண்ணின் மகள் சித்திராங்கை என்பதை தெரிந்து கொண்டான். அவள் மேல் அர்ஜுன் காதல் கொண்டான். சிறிது நேரம் அங்கேயே நின்று இளவரசியை பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு அர்ஜுனன் தன் பிராமண வேடத்தை கழித்து ஒரு அண்ணழகன் போல் அவள் முன் நின்றான். அவனை பார்த்து இளவரசி சிறிது கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். அர்ஜுனின் அழகி மயங்கில் இளவரசி அர்ஜுன் மேல் காதல் கொண்டார். அதன் பின் இருவரும் தங்கள் காதலை வெளிப்படுத்தி திருமணம் செய்து கொண்டனர். இச்செய்தியை மதுரை மன்னனுக்கு தெரிய வந்தது. ஒவ்வொரு பிராமன் வேடத்தில் வந்தது அர்ஜுன் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தான். தன் மகள் சரியான கணவரை தான் தேர்ந்தெடுத்து இருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பிறகு தனது மகளுக்கு அர்ஜுனுக்கும் முறைப்படி திருமணம் செய்து வைத்தார். அதன் பிறகு மதுரை மன்னன் அர்ஜுனிடம், அர்ஜுனே, எங்கள் முன்னோர்களின் தவத்தின் பயனாய் அவர்களுக்கு பின் பிறந்த ஆண் வாரிசுகள் அனைவரும் சிறப்பாக ஆட்சி செய்தனர். ஆனால் என் தலைமுறையில் எனக்கு பிறந்தவள் இளவரசி சித்திராங்கை தான். அதனால் அவள் பெற்றெடுக்கும் குழந்தை மதுரை ஆள வேண்டும். அந்த குழந்தையை தாங்கள் உரிமை கொள்ள கூடாது. அக்குழந்தையை இந்திரபிரசத்துக்கு வரமாட்டான். அதனால் இதற்கு நீங்கள் சம்மதம் தர வேண்டும் என வேண்டினான். அர்ஜுனனும் இதை மகிழ்ச்சியுடன் நேற்று சம்மதம் தெரிவித்தான். சில மாதங்கள் கழித்து அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு ஒரு பப்புருவாகனன் என பெயர் சூட்டினர். அதன் பிறகு அக்குழந்தையை சித்திராங்கதையிடம் ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து விடைபெற்றான். அங்கிருந்து சென்ற அர்ஜுனன் புனித தலங்களில் நீராடி பாவங்களை கழித்தான். அங்கிருந்து கன்னியாகுமரி சென்று புனித தலங்களில் நீராடி வடதிசை நோக்கி சென்றான். அர்ஜுனன் வடதிசை நோக்கி பயணம் செய்து துவாரகை அடைந்தான். அங்கு கண்ணனின் இருப்பத்திற்கு சென்றான். கண்ணனின் தாய் தேவகி, கண்ணனின் அண்ணன் பலராமன் மற்றும் கண்ணனிடம் ஆசி பெற்று அங்கேயே தங்கினான். அங்கு கண்ணனின் சகோதரி சுபத்ரா அர்ஜுனை கண்டு காதல் கொண்டாள். அர்ஜுனனும் சுபத்ரா மேலே காதல் கொண்டான். கண்ணனும்
தன் சகோதரி சுபத்திராவை அர்ஜுனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஆனால் பலராமன் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பலராமன் யதுகுலத்தை சேர்ந்தவருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். சுபத்திரா தேரை செலுத்துவதில் அவளுக்கு நிகர் அவளை